ஹலோ கைஸ், நான் தான் உங்க எஸ்கே. வணக்கம்ல மாப்ள. அதாவது நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போறோம்னு நினைக்கிறேன். அதாவது யூடியூப்ல பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. கிட்ட போனவங்க ரொம்ப அதை பத்தி நம்ம பேச போறதே கிடையாதுங்க இங்க. அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிச்ச மிட்டாய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மிட்டாய் பத்தி பேச போறேன். அதாவது லாலிபப் அப்படிங்கிற இந்த குச்சி மிட்டாய் பத்தி இன்னைக்கு பேச போறோம். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அதாவது இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் லாலிபப் அப்படிங்கிற குச்சி மிட்டாய் பிடிக்கும். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். நான் இருக்கேன்டா. யாரும் வர மாட்டான்னு நினைச்சடா. நான் வருவேன்டா. அதாவது லாலிபப்னு சொன்னோட எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தாங்க உண்மைக்கு வரும். ஏன்னா ஒரே லாலிபப் வாங்கி 2 பேரும் சாப்பிடுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விளையாட்டு நம்ம லாலிபப் வச்சு விளையாண்டுருக்கோம். அதாவது எப்ப ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம உலகத்திலே 1908 நியூ கேவன் அப்படிங்கிற ஒரு பகுதியில உள்ள கனோப்டிக்கல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல மிட்டாய் தயாரிக்கிறாங்க. அதுல எதாச்சியா தயாரிக்கும் போதே இந்த மிட்டாய் உருவாகுது. இதை தயாரிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் இந்த மிட்டாயை தயாரிக்கிறாரு. தயாரிக்கும் போது என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு பேர் வருது. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குதிரை ரேஸ்லாம் ரொம்ப பிடிக்குமாங்க. அப்ப வந்து அந்த குதிரை ரேஸ் அதிவேகமா கூடிய ஒரு குதிரை இருக்கு, அதோட பேர் லாலிபப். அதனாலதான் அதோட பேரை வந்து அந்த மிட்டாய்க்கு புதுசா பேர் வைக்கலாம்னு சொல்லி லாலிபப்னு பேர் வச்சிருக்காரு. இவர்தான் கண்டுபிடிச்சாரு. இதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ள இது எப்படி நுழையுது அப்படிங்கிறத நான் இப்ப சொல்றேன். அதாவது இந்தியாவுக்குள்ள 1950 கலிபோங்கில் கலிபோங்கில் அப்படிங்கிற ஒரு லாலிபப்பை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இதை யார் அறிமுகப்படுத்துறா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்விஸ் ஜோசப் பாதிரியாரோட தந்தையான ஆண்டோஸ் புட்டின் தான் இந்த கலிபோங்கில் அப்படிங்கிற ஒரு குச்சி மிட்டாயை ஒரு அறிமுகப்படுத்தி உருவாக்கி தயார் பண்றாரு. இது வெஸ்ட் பெங்கால இருந்து நம்ம இந்தியாவுக்குள்ளேயே வர ஆரம்பிக்குது. இதுக்கு அதாவது இந்த சாக்லேட்ஸ் தயாரிக்கிற ஃபேக்டரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த லாலிபப் கண்டுபிடிக்க ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது கலிபோர்னியா உள்ள சாக்லேட் நிறுவனத்தோட சாம் அப்படிங்கிற ஒருவர் தான் இந்த நிறுவனத்துல வந்து அந்த மிஷினை கண்டுபிடிக்கிறாரு. இதை வந்து உலகத்துல எல்லா இடத்துக்கும் சப்ளை ஆகுது, இந்தியாவுக்கும் வருது. அதுக்கப்புறம் இந்தியாவில மோஸ்ட்லி நிறைய கம்பெனிகள் உருவாகுது. மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் வந்து ஆல்பென்லீபே சொல்லலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கம்பெனி. அதாவது நம்ம ₹1 குச்சி மிட்டாய் தான் வாங்கி சாப்பிடுவோம். ஆனா ஆல்பென்லீபேல வந்து பாத்தீங்கன்னா ₹5 மேலதான் குச்சி மிட்டாய் இருக்கும். ஏன்னா நான் இப்பயே சாப்பிட்டுருக்கேன். ₹5 இருந்து ₹25 ₹30 இருக்கு. அடுத்து இந்த பெரிய பெரிய கேண்டிஸ் எல்லாம் போனா நம்ம பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி சைட் எல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய குச்சி மிட்டாய் எல்லாம் கிடைக்கும். அதோட ரேட் ₹60 இருக்கும். குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ₹1 இருந்து ஒரு ₹50 வரைக்கும் அந்த குச்சி மிட்டாய் ரேட்ஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு மேல உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. குச்சி மிட்டாய் வெறியும் உங்க கேங்ல இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல பார்ப்போம்.